பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட். அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய சில உணவுகளை பார்க்கலாம். மீனை நன்றாக கழுவாமல் சமையலுக்கு பயன்படுத்தினா அது அலர்ஜியை நம்மளுக்கு கொடுத்துரும். கோதுமை நல்லதா இருந்தாலும் கோதுமைக்கு அலர்ஜி உள்ளவங்க கோதுமை மாவால செஞ்ச உணவுகளை சாப்பிட்டா அலர்ஜி கொடுத்துரும். அது சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நட்ஸ் வகை ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம்ல, பாதாம், முந்திரி, பிஸ்தா, அதெல்லாம் சாப்பிட்டா அலர்ஜி இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு அது அலர்ஜி ஏற்படுத்தக்கூடும். அதை அவாய்ட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு சோயாபீன்ஸ்ல நிறைய சத்து இருந்தாலும் சோயாவால் செய்யப்பட்ட சோயா சான்ஸ் அப்புறம் டஃபே போன்ற உணவுகளால அலர்ஜி வரும். ஒரு சிலருக்கு வேர்க்கடலை, அதுலயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதுல அலர்ஜி ஏற்படும். அந்த அலர்ஜி இருக்கிறவங்க வேர்க்கடலை அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி முட்டையில எண்ணற்ற ஊட்டச்சத்து இருந்தாலும் சிலருக்கு அது அலர்ஜி ஏற்படுத்தும். அவங்க முட்டையை சாப்பிட்றத அவாய்ட் பண்றது நல்லது. அலர்ஜி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி ஹெல்த்தியா இருங்க.